வணக்கம். நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு ஒரு 5 நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் சாரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக்கு போவோம். லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆரிஜின் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. கிளியராக உங்களுக்கு வந்துட்டு தியரட்டிக்கலாகவும் ஆர்ட்காம் சாஃப்ட்வேரில் வச்சும் சொல்லியாச்சு. இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு டூலும் என்னென்ன வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி அலைன் பண்ணணும், என்ன மாதிரிலாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலே போட்டிருப்போம், எப்படி உள்ளே போகணுன்றத சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி 8x4 சைஸில் வந்து நம்ம எம்எம்மில் கொடுத்து மாடல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அப்புறம் பொசிஷன் அலைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 8x4 மெஷர்மெண்ட்டோட ஒரு ரெக்டாங்குலர் வந்துட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? F9 அழுத்தினா சென்டர் பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் நமக்கு லிமிட்டு. இந்த லிமிட்டுக்குள்ளே தான் எல்லாமே வரப்போகுது. சரிங்களா? ஸோ நம்ம வெளியே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். பட் ட்ரா பண்ணிவிட்டு மெஷினிங் எடுக்கிறதுக்கு இங்கே தான் கொண்டு வந்து நிறுத்தணும். அதாவது இதுதான் 0. புரியுதுங்களா? சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட் டூல் எப்படி என்ன படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன டூல் இங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது செலக்ட் ஆப்ஷன். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் வரும். இப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்திருக்கும். அப்போது செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டாவது, இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது டூல், இந்த பாக்ஸோட சைஸ் நம்பர் தெரியணும். என்ன பாக்ஸ் வரைஞ்சிருந்தாலும் சரி, ஈவன் சர்க்குலராக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் போனீங்கனாலே உங்களுக்கு அது என்ன சைஸில் இருக்குன்றதையும் காமிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரும் ஸ்கேலிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படியும் செலக்ட் ஆகும். இல்லை அந்த லைனுக்கிட்ட கொண்டு போயிட்டு சும்மா அப்படி கிளிக் பண்ணிங்கனாலும் செலக்ட் ஆகும். ஹோலாக செலக்ட் ஆகணும்னா ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு லைனாக வேணும் அப்படின்னாலும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ரெக்டாங்குலரோட சைஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உங்களுக்கு வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரெண்டாவது, இதில் போனீங்கனாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் இந்த டூலுக்கு பேர். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடும். இதில் நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் இருக்கும். இந்த லாக்கில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வேல்யூ மாற்றினீங்கன்னா வித்துக்கு தகுந்த மாதிரி ஹைட்டும், ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வித்தும் மாறும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது ஆல்ரெடி நம்ம என்ன போட்டிருந்தோம், 1219.2 கொடுத்துருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக 2438.4ன்னு வந்திருக்கா? சரிங்களா? இப்போது இந்த லாக் எடுத்துட்றேன். லாக்கை எடுத்துட்டு நான் மாற்றினேன்னா வித்து மட்டுமே உங்களுக்கு மாறும். நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஹைட்டுமே இண்டிவிஜுவலாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 200ன்னு கொடுத்துட்டு இங்கே 200ன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டு இப்படி மாறிடும். சரிங்களா? இப்போது இது பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? வித் 200, ஹைட்டு 200. சரிங்களா? இப்போது இந்த டூல் வந்து இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம மெஷினிங் பண்ணுற இடத்துல இல்லை. சரிங்களா? இதில் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேலையெல்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ்டாக மெஷினிங் எடுக்கிறப்ப இதை கொண்டு வந்து இந்த லிமிட்டுக்கிட்ட செட் பண்ணணும். ஸோ எப்படி செட் பண்ணுறோம்? சரிங்களா? அதாவது அதே டிரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரில் போயும் நம்ம வந்துட்டு மெஷினிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாலும் சரி, டைரெக்டாக செலக்ட் பண்ணாலும் சரி. செலக்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம லிமிட்டுக்கிட்ட கொண்டு வரணுங்கிறத கிளியராக கேளுங்க. உங்களோட ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கட்டம் இந்த கட்டத்துக்காக வரணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்லேருந்து கையை எடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அலைன் கமாண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. செகண்ட் இப்போ நம்ம அலைன் பண்ணுறோம். அதாவது இந்த கட்டத்தை இதுக்காக லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா அலைன் லெஃப்ட்டு, பாட்டமில் கொண்டு வந்தீங்கன்னா பாட்டம், அதுவே வந்து ரெண்டுக்கு பிட்வீனாக கொண்டு வந்தீங்கன்னா சென்டரில், டாப்புக்கு கொண்டு போனீங்கன்னா டாப்பு. சரிங்களா? அதே டாப்பில் ரைட் சைடு வரணும்னா டாப் ரைட்டு, டாப் லெஃப்ட்டு, டாப் பாட்டம். சரிங்களா? இப்படி தான் அலைன் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம வந்து இது ஜஸ்ட் ஒரு சின்ன காம்போனன்ட் 200/200 கொடுத்துருக்கோம். இதுவே நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600, ஹைட்டும் வந்துட்டு 600 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பாக்ஸை இந்த கட்டத்துக்காக அலைன் பண்ணுறோம். பாட்டம், ஈவன், லெஃப்ட். ஸோ இப்போ இது வந்து 0ல் இருக்குது. இப்போது இந்த கட்டிங் இந்த பீஸை மட்டும் ஒரு 25 mm தள்ளி, அதாவது கீழேருந்து மேலேயும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்லேயும் 25 mm தள்ளணும். அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் கமாண்டு யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போது இங்கே டெல் எக்ஸில் வந்துட்டு 25, டெல் ஒயில் வந்துட்டு 25. இதை நான் கொடுத்து அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 25 mm தள்ளி அந்த பாக்ஸ் போயிருக்கும். சரிங்களா? இதே ரைட் சைடில் இருந்தது அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டெல் எக்ஸில் -25, டெல் ஒயில் +25. ஏன்னா மேலே தான் போகுது. சரிங்களா? அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் எடுத்துக்கும். ரெண்டாவது அதே போல் டாப்பில் கொண்டு போனீங்கன்னா டாப்லேயும் ரைட் சைட்லேயும் பட் பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா டெல் ஒயில் -25, டெல் எக்ஸில் -25 இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ளை ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரில் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி தள்ள முடியும். சரிங்களா? இதுவே டிரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரில் இன்னொரு ஆப்ஷன். டிரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரில் இதுவே 90 டிகிரிக்கு 45 டிகிரிக்கு திரும்பணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், கிளாக் வைஸாகவும் கொடுத்துக்கலாம். மைனஸாக கொடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக 45. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதை 90 டிகிரியாகவும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், 45, வாட் எவர் இட் இஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்படின்னு கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்தேன். ரிப்பீட் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுவே இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணி ரொட்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதோட லென்த் ஹைட் வித் வந்துட்டு டிஃபால்ட்டு இதிலே காமிச்சிடும். இதுவே வந்து ஸ்கேலிங் பண்ணிங்கன்னா இந்த லாக்கை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் போயிட்டு 100லேருந்து மேலே போனீங்கன்னா கரெக்டாக அப்படியே பெருசாகிட்டே போகும். 100க்குள்ளே வந்தீங்கன்னா சின்னதாகிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 110 கொடுத்தேன்னா அது பாருங்கள் அப்ளை கொடுத்தா பெருசாகும். அதே வந்து ஒரு 15 கொடுத்தேன்னா அதில் பாதி வரும். சரிங்களா? இது கான்செப்ட். ஸோ நம்ம மெஷினிங் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
சும்மா அப்படி ஒரு கட்டை போட்டுக்கிறேன். இதை மெஷினிங் பண்ணணும். லிமிட்டுக்காக நான் பட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே சைட்லேயும் பாட்டம்லேயும். ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் போயிட்டு 25 mm இங்கேயும் 25 mm இங்கேயும் கொடுக்குறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸ் இடம் வேணும் கிளாம்ப் போடுறதுக்கு, சரிங்களா? கிளாம்ப் போடுறதுக்காக ஸ்பேஸ் கொடுப்போம். இது ஒர்க் பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு இது இங்கே மட்டும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வருது, இந்த இடத்துல ஒரு கட்டிங் வேணும் அப்படின்னா இங்கே கட்டிங் எடுக்கிறதுக்காக இங்கேருந்து 25 mm விட்டுட்டு இது மட்டும் கட்டிங் பண்ணி எடுக்கும். புரியுதுங்களா? இதே எனக்கு இது ஒரு பீஸாக வேணும், இந்த மாதிரி நிறைய கட்டை வேணும் அப்படின்னா அவுட்டரில் கட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நமக்கு உள்ளே இருக்கிற பீஸ் வேணும், வெளியே இருக்கிற பீஸ் வேண்டாம் அப்படிங்கிறனால இது சைஸில் வச்சு நம்ம எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் கமாண்ட்டு இப்படி தான் யூஸ் பண்ணுறோம், இப்படி தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு டேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், பாலிலைன் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், ஆப்செட் கமாண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஐ மீன் என்னென்னா, நான் இப்படி ஒரு வீடியோவோ போடுறேன். ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வரும். நான் ஒரே வீடியோவில் எல்லா டூலையும் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? டூல் பார்த்து எடுக்கிறப்போ மட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு டூலையும் நான் காமிச்சு அந்த டூலில் எப்படி ஒர்க் ஆகும், அந்த டூலில் எப்படி கட் பண்ணணும், ஒவ்வொரு டூலும் என்ன மாதிரி திக்னஸ்க்கு எத்தனை பாஸ் கொடுத்து கட்டிங் எடுக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு டூலோட ஸ்பெக் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவே போட்டுறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அலைன் பண்ணுங்க, 2 கமாண்ட் பார்த்துருக்கோம். அதாவது நல்லா கவனிச்சிங்க, இதை செலக்ட் பண்ணி எதுக்காக அலைன் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணால் தான் அலைன் கமாண்ட் ஓப்பனே ஆகும். புரியுதுங்களா? அதை வச்சு நீங்கள் பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, ஈவன் சென்ட்ரு எப்படி வேணால் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ரெண்டாவது, இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இந்த லைன் வந்து சென்டராக இருக்குது. இந்த லைனுக்காக வந்து மேலே இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஏறணும் அப்படின்னா, அதாவது இந்த பாக்ஸு இந்த லைனில் பாட்டமில் உட்காரணும் அப்படின்னா பாட்டம் கொடுத்தீங்கன்னா மேலே உட்காந்துரும். புரியுதுங்களா? இதே இந்த பாக்ஸு இந்த லைனுக்கு டாப்பில் உட்காரணும் அப்படின்னா பாக்ஸும் இதோட டாப்பும் இந்த லைனும் ஈவனாக இருக்கும். இந்த லைனும் இந்த பாக்ஸ் வந்து இந்த லைனுக்கு சென்டராக இருக்கணும்னா சென்டரில் அலைன் ஆகிடும். சரிங்களா? இப்போது இதுக்குள்ளே நீங்கள் எங்கே அலைன் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைனை போட்டிருக்கேன், இதை போய்ட்டு நான் லெஃப்ட் சைடில் சும்மா அலைன் பண்ணிக்கிறேன். அந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் போய்ட்டு ஒரு 25 mm ஒரு 45 mm நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ளை ஆகிடும். இந்த லைனுக்கு சென்டரில் இது போய் உட்காரணும் அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணி அலைன் கமாண்டில் போய்ட்டு இப்படி சென்டர் கொடுத்தா சென்டராக உட்காரும். புரியுதுங்களா? அதுவே இங்கேருந்து டாப்புக்கு போகணும் அப்படின்னா அப்படியே டாப் மேலே ஒரு லைனை போட்டுருங்க, இதை செலக்ட் பண்ணி இந்த லைனுக்காக டாப்பில் போய் உட்காரணும்னா டாப்பில் உட்காந்துரும். இல்லை எனக்கு இந்த கட்டத்தோட இந்த சைட்லேயே மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த கட்டம் இந்த லைனுக்கு எட்ஜில் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உட்காரணும்னா இப்படி அது அலைன் ஆகும். அப்போது இப்படி அலைன் ஆனதுக்கப்புறம் இந்த லைனையும் டெலிட் பண்ணிடுங்க, இந்த லைனையும் டெலிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் லொக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு லைனை போட்டு உட்கார வச்சுருங்க. புரியுதுங்களா? இதான் கான்செப்ட்டு, இப்படி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு வேலையை பண்ணும், அது ஒரு வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கீப் இன் டச். நன்றி.